அக்பர் குக்கிங் சேனல். நான் உங்கள் அக்பர் அலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பாஸ்மதி ரைஸு 1 கிலோ மட்டன் வச்சு ஒரு சூப்பரான கல்யாண பிரியாணி, அதுவும் நம்ம குக்கரில் வந்து எப்படி குலையாமல் அடிபிடிக்காமல் செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து பழைய ரைஸாக பார்த்து எடுத்துக்கங்க. நம்ம குக்கரில் பண்ணுறதுனால பழைய ரைஸாக இருக்கிறது பெட்டரு. இதை நம்ம நல்லா ஒரு 40 நிமிஷம் நல்லா நம்ம இதை ஊற வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 10 லிட்டர் குக்கர் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இந்த குக்கரை நம்ம இதில் ஏற்றிடலாம். இப்போ குக்கர் வந்து நல்ல சூடாயிருச்சு. இந்த நேரத்தில் 150 ml வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருந்தேன், அதை நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ 100 ml வந்து நான் வந்து நெய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்தில் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து கிராம்பு வந்து ஒரு 6 பீஸ் சேர்த்துக்கிறேன். பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு ஒரு சுருள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 கிராம் இருக்கும். இதையும் நான் வந்து இதில் உடச்சி போட்டுக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் இருந்தது. இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் இருந்து நம்ம மீடியம் ஃப்ளேமோ அல்லது லோ ஃப்ளேமுக்கோ நம்ம வச்சுக்கணும். ஏன்னா வெங்காயம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும். அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு என்ன அளவுன்னு பார்த்திங்கன்னா 100 கிராம் இஞ்சி, அப்புறம் 75 கிராம் வந்து பூண்டு, அதே மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் இஞ்சி 75 கிராம் பூண்டு அளக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூப்பராக கரெக்டாக இருக்கும். ஜாதிக்காய் ஜாதிபத்திரி வச்சு நம்ம வந்து சூப்பராக செஞ்சுருக்கக்கூடிய இந்த பிரியாணி மசாலா தான் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். பச்சை வாசனை போய் நல்ல மனம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பை நம்ம நல்லா சிம் பண்ணிவிட்டு, இப்போ மல்லி பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் நல்ல ஒரு கை ஃபுல்லாக நீங்கள் அள்ளுனீங்கன்னா ஒரு 75 கிராம் வரும். அதை நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து புதினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன அளவு எடுத்துருக்கோமோ அதில் ஒரு பாதி அளவு வந்து நம்ம புதினா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து நல்ல ஒரு பெரிய பச்சை மிளகாவாக பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் வந்து நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு 150 ml எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 கிராம் வந்து நான் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் இருந்துச்சு. நான் அதை அப்படியே வெட்டி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா மசிய விடுங்க. நல்லா மசிய விட்டுட்டு இந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய காய்கறியோடைய வாசனை வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் இருக்கும். அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் போயிடும். அது வரைக்கும் நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இது நல்லா அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நல்லா இதை வந்து நல்லா அப்பப்போ சுரண்டி கிண்டிக்கிங்க. ஏன்னா வந்து நல்லா வதங்கணும். வதங்குறதுனால தான் வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் இந்த வதக்குறது மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி ஆயிலாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? இந்த மாதிரி வந்து ஆயிலாக பிரிஞ்சு வரும் பொழுது தான் நம்ம இப்போ அடுத்து என்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறேன். நம்ம நிறைய சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் மிளகாய்த்தூள் தான், நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கறி பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த 1 கிலோ ஆட்டுக்கறி பார்த்திங்கன்னா நல்ல இளம் ஆட்டுக்கறியாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்ல ஜூஸியாக ஒரு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு கிலோ ஆட்டுக்கறி வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், 1.5 கிலோ ஆட்டுக்கறி வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை மாற்றிக்கங்க. 1 கிலோ ஆட்டுக்கறிக்கோ 1.5 கிலோ ஆட்டுக்கறிக்கோ எப்படி போட்டாலுமே இந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தூள் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த கறியை நம்ம போட்டுட்டோம். இந்த கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா இதிலே வந்து கொதிக்க விடுவோம். அப்போ தான் இந்த உப்பு காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கறியில் வந்து ஏறும் நமக்கு. இந்த பிரியாணிக்கு தேவை பார்த்திங்கன்னா தண்ணியுடைய அளவு வந்து 1.25 லிட்ரு. இப்போ நம்ம வந்து 1 லிட்ரு தண்ணி நம்ம ஊற்றிடலாம். அடுத்ததாக வந்து ஒரு 1/4 லிட்ரு வந்து நம்ம பாலாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 லிட்ரு தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கறியை போட்டுட்டோம், அளவு தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம். இப்போ குக்கரை வந்து நம்ம மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில் வைக்க போகிறோம். நான் எடுத்துருக்க கறி பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சாலே வெந்துடும். நீங்கள் உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற கறி வந்து எத்தனை விசிலில் வேகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் வச்சுருந்தோம். 4 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஏர் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வந்து நம்ம திறந்துக்கலாம். இப்போ மூடியை திறந்தாச்சு. இப்போ மூடியை திறந்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கறி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கறி வந்து சூப்பராக பஞ்சு போல் வெந்திருக்கு. மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/4 லிட்ரு வந்து நான் பாலாக வந்து சேர்த்துக்கிறேன். பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெறும் பசும்பால் தாங்க. பசும்பால், பாக்கெட் பால் எதுனாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க. பால் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த பாலுக்கு பதிலாக தண்ணி அளவை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 லிட்ரு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்ததாக வந்து 1/4 லிட்ரு பால் நம்ம இதில் சேர்க்குறோம். மொத்தம் 1.25 லிட்ரு. பால் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து 1.25 லிட்ரு தண்ணியாகவே நீங்கள் சேர்த்துக்குங்க. ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதையும் இந்த நேரத்தில் தான் நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து செக் பண்ணி பார்க்கணும். உப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு மறுபடியும் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. லேசாக ஒரு கல் கூடுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் அரிசியை போடுறதுக்கு முன்னாடி. இப்போ சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை வடித்து வச்சுருந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது பாஸ்மதி ரைஸாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக இதை ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ரைஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இதை ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரிசியை போட்டுட்டோம். அரிசியை போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 செகண்டுக்கு ஒரு டைம் வந்து நம்ம ஒரு 2-3 டைம் வந்து நம்ம இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் செட் ஆயிரும். அப்பப்போ நம்ம பிரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி வந்து ஒரு சாதாரண மூடி நம்ம போட்டுக்கலாம். அப்பப்போ மூடி போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்ததாகவும் திறந்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே நல்லா ஊறி இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 டைம் மூடி போட்டோம்னா 3ஆவது டைம் மூடி போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே வந்து நம்ம திறந்து வச்சே கொதிக்க விட்டுக்கலாம்.
இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சப்பழம், பெரிய சைஸில் வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழம் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன எலுமிச்சப்பழமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இதில் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூணாவது டைம் வந்து நம்ம கிண்டுறோம் பாருங்கள். இந்த நேரத்தில் 3வது தடவை நம்ம கிண்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோடைய அளவு வந்து கம்மி ஆகுறது நமக்கே தெரியும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இப்போ அரிசி தண்ணி எல்லாமே நல்ல சமமாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் கறியெல்லாம் இப்படி உள்ளே அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணுவோம். மேலே விசில் இல்லாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசிலை நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம அரிசியை போட்டு குக்கரை வந்து நம்ம மூடிட்டோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் சிம்மில் எரிஞ்சாலே போதும். ரொம்ப நேரம் எரியணும் அல்லது ஒரு விசில் வரணும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. 20லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அல்லது வந்து ஒரு அரை மணி நேரம் இதுக்கு நல்லா ரெஸ்ட் விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி நமக்கு கிடைக்கும். அரை மணி நேரம் வந்து நம்ம இதை அப்படியே தம்மில் வச்சுருந்தோம். இப்போ நமக்கு அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பிரியாணி நமக்கு சூப்பராக தம் ஆயிடுச்சு. இதை நம்ம பிரட்டி பார்த்துக்கலாம். ஒரு சூப்பரான பிரியாணி வந்து நமக்கு தயாராகிருச்சு. பாருங்கள், பிரட்டும் போதே உங்களுக்கு தெரியும் சூப்பரான பிரியாணி. இந்த பிரியாணி வந்து அடியில் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ குலையாமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டணும். அடி பிடிக்காமல் இருக்கா அப்படிங்கிறத காட்டணும்ல. இப்போ நான் வந்து கொட்டி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி குலையாமல் அடி பிடிக்காமல் பிரியாணி வேணும் அப்படின்னா நான் சொன்ன மெத்தடை எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் சூப்பராக பிரியாணி பண்ணுங்கள். சூப்பராக ஒரு குக்கர் பிரியாணி செஞ்சாச்சு. இந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கறியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் சூப்பராக வந்திருக்கு. பிரியாணியை பார்த்ததுமே உங்களுக்கே தெரியும் பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அக்பர் குக்கிங் சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் கிளம்புறேன்.